வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்குது. அதற்கான எலிஜிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஜி ப்ளஸ் இல்லை நெட்டு செட்டு அல்லது பிஹெச்டி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா? ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 27/4/2024 ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய டிஎன் செட் 2024க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஎன் செட் 2024க்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் இந்த எக்ஸாமினேஷன் இந்த செட் எக்ஸாம் 2024 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்லி எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் அண்டு ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போதும். எதுக்கு? இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இந்த டிஎன் செட் 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போதும். நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட் எக்ஸாமினேஷன் 2024 நீங்கள் பாஸ் பண்ணாலும் எழுதலாம். ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஎன் செட் 2024 ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் டிஎன் செட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணி அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனும் நீங்கள் அப்ளையும் பண்ணலாம், எலிஜிபிள் அந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். அந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிடலாம். இது கவர்மெண்ட் காலேஜஸ்னு. ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த டிஎன் செட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எது இருந்துச்சுன்னா நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இந்த கோரிக்கையை கவர்மெண்ட் நல்ல வேலை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்டர் நம்பரை இதில் புட் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த செட் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ சிம்பிளான ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் இன்னும் செட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த செட் எக்ஸாமினேஷன் பற்றினா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்புக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வீடியோ போட்டிருக்கும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். அது ரெண்டுமே கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ரைட்டாக ஃப்ரெண்ட்ஸ், அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் செட்டுக்கு ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா அதிலே சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா தேங்க்யூ.